சன நடமாட்டமற்ற இந்த வீதிகளுக்குள் மறைந்திருக்கும் அவலங்கள் ஏராளம். மட்டக்களப்பு நகரிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊத்துச்சேனை கிராமத்தை நோக்கி எமது குழுவினர் பயணித்தனர். சிரேஷ்ட ஊடகவியலாளரும் மின்னல் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான ஜே ஸ்ரீரங்காவும் இந்த கடினமான பயணத்தில் இணைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கூட பார்த்தோம், ஒரு 100 மீட்டர் போட்டிருக்குது. அந்த போட்டிருக்கிற ரோட்டு வந்து கான்கிரீட்டாக இருக்குது. ஆனால் அந்த 100 மீட்டர் போட்ட ரோட்டிலும் பார்க்க அதில் போட்டிருக்க அரசியல்வாதி படங்களுக்கு போட்ட போட் காசு கூடவே இருக்குது. அப்போ அந்த போட்டின் அகலமும் அந்த ரோட்டின் அகலமும் ஒன்றா தான் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும், ஊடகம் நிறுவனம் என்பது வந்து மக்களுடைய பிரச்சனையில வெளியில் கொண்டு வர்றது. ஆனால் சக்தியை பொறுத்தவங்களா, சக்தி சிரசையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. அதாவது பிரச்சனைகளை மாத்திரமல்ல, பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண்பதிலும் அது வெற்றி கண்டிருக்கு. அதை விட தானே ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதாக மாறி இருக்கு. உங்களுக்கு தெரியும், சுனாமி காலகட்டத்தில் வந்து அரசாங்கம் தடுமாறி நின்றது, என்ன செய்யறது தெரியாம. ஆனால் அந்நேரம் சுனாமி என்றதை வந்து ஒரு மக்களுக்கு எப்படி சேவையை செய்யலாம் என்றது வந்து அதை நிரூபித்து காட்டினது வந்து சக்தி சிரச நிறுவனம் தான் நிரூபித்து காட்டினது. வேற எந்த ஊடகமும் அந்த இதை வந்து நிரூபித்து காட்டினது. அது உங்களுக்கு மட்டக்களப்பில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றாக தெரியும். வெள்ள நிவாரணம், சுனாமி நிவாரணங்கள் எல்லாம் எப்படி வழங்கப்பட்டது. அதாவது இப்போ இன்றைக்கு அரசாங்கம் என்று பார்த்தாலும் அது வந்து தண்டை காணியை வித்து போட்டு கொடுக்குறே இல்லை, மக்களோட வரிப்பணத்தை எடுத்து தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் சக்தியும் ஒரு அரசாங்கம், அவர் ஒரு செமி கவர்மெண்டாக இயங்கியது. மக்கள்கிட்ட இருந்து அந்த பொருட்களை பெற்று இந்த மக்களுக்கு விநியோகித்தது. ஆனால் அரசாங்கத்துக்கும் இதுக்கும் முடியல வித்தியாசம் என்றால், அரசாங்கத்தில் ஒரு அரசியல்வாதி செய்யணும், அதில் அரவாசி காசாவிட்ட பொக்கெட்டுக்க போயிடும். ஒரு இடத்துல லோரியில ஏற்றிடக்குள்ள நீங்க வந்த பாதையில சில அந்த லோரி பிறந்தது 15 மாசம் அதில் செத்துட்டார். அப்படியே செத்துட்டார், அதிலேயே செத்துட்டார். லோரி பிறண்டு 3 பேர், அவரோட 3 பேர் செத்தவங்க. வீதி சீரின்மை இங்குள்ள மாணவர்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊத்துச்சேனை கிராமத்தில் இந்த சிறார்களை நாம் சந்திக்கின்றோம். இங்குள்ள கிராமத்தில் இருக்கும் பாடசாலையில் தரம் 9 மாத்திரமே கல்வி பயில முடியும். அதற்கு பின்னர் கல்வியை தொடர்வதாயின் இங்குள்ள மாணவர்கள் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வாழைச்சேனை பகுதி பாடசாலைக்கு செல்ல வேண்டும். சமுர்த்தி உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சொற்ப கொடுப்பனவை பெறுவதற்காக வாகன போக்குவரத்தற்ற வீதிகளூடாக இவர்கள் பயணிக்க வேண்டிய தூரம் சுமார் 60 கிலோமீட்டர்கள். இல்லங்கள் தோறும் செல்கையில் யுத்தத்தில் 2 கால்கள் மற்றும் ஒரு கண்ணை இழந்த பெண்ணையும் சந்தித்தோம். அந்த டிஎஸ்எஃப் 3000 காசு கிடைக்குது. அந்த காசு எடுத்து அந்த செலவு போக்கெல்லாம் செய்யறோம். அது அப்பா ஒரு மாதத்துக்கு கிழமைக்கு 1000 ரூபா தான் எடுக்கிறாரு கூலி வேலை செஞ்சு. அந்த கஷ்டத்துக்கு அப்பாவையும் பார்க்க அந்த காசு எடுத்து வீட்டு செலவு அப்பாவையும் பார்க்குறேன், அம்மாவையும் பார்க்குறேன். அம்மா வீட்டுக்கு எனக்கு குளிக்க தண்ணி அள்ளி தருவாங்க, டாய்லெட் போகிற தண்ணி அள்ளி தருவாங்க. அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இது மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கவிவரி. கிரான் ஊத்துச்சேனை வீரமாநகர் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலைக்கு இந்த தினம் நாங்கள் விஜயம் செய்திருந்தோம். இந்த பாடசாலையிலே 58 மாணவர்கள் கல்வி கற்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக வெறுமனே அதிபர் உள்ளிட்ட 5 ஆசிரியர்களே இந்த பாடசாலையில் இருக்கிறார்கள். ஒரு தரத்திற்கு ஒரு ஆசிரியர் இந்த விகிதாசாரத்தில் வைத்தாலும் கூட 4 தரங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதுவிதமான ஆசிரியர்களும் இந்த பாடசாலையில் இல்லாமை கவலைக்குரியது. அதிகாரிகள் இது தொடர்பில் ஏன் பாராமுகமாய் இருக்கிறார்கள்? நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிரான் ஊத்துச்சேனை பிரதேசத்திலிருந்து ராஜேந்திரன். இந்த பயணத்தின் போது வடமுனை பகுதி மக்களின் பிரச்சினைகள் எழுத்து மூலமாக பதிவு செய்யப்பட்டன. தாம் நாளாந்தம் எதிர்நோக்கி வரும் அவலங்கள் மற்றும் தனிப்பட்ட பழிவாங்கல்கள் தொடர்பில் மக்கள் இதன்போது உணர்வு பூர்வமாக தெரிவித்தனர். வீதி அபிவிருத்தி செய்தால் தான் எங்களுடைய கிராமம் முன்னேற்றத்துக்கு வரும், அபிவிருத்தி அடையும். அது 10ஆம் தேதி அவரை மீட்டிங் கொண்டு வருவாங்க. மீட்டிங் முடிய நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் சொல்லி எங்களோட ஊரால 23 பேரை கொண்டு வருவோம். கிழக்கின் மட்டக்களப்பிற்கு சென்ற எமது மற்றொரு குழுவினர் கரடியனாறு பகுதியில் இடம்பெற்ற ஆரம்ப நிகழ்வுகளின் பின்னர் குறித்த பகுதி மக்களின் பிரச்சினை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். ஏறாவூர் பற்று பிரதேச சபைக்குட்பட்ட கரடியனாறு பகுதியில் சுமார் 500 குடும்பங்கள் வறட்சி காலத்தில் குடிநீர் பிரச்சினையை எதிர்நோக்கி வருகின்றனர்.
குறித்த பகுதியில் குடிநீரினை பெற்றுக்கொள்ள குழாய் கிணறு நீரினை பாவிக்கின்ற போதிலும் வறட்சி கால பகுதியில் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று நீரினை பெற வேண்டியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் மக்கள் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சனையாக சுத்தமான குடிநீரின்மை காணப்படுகின்றது. இதனால் குடிநீரும் இல்லை, அதே போன்று இந்த பகுதியின் விவசாயமும் பாதிக்கப்படுகின்றது. அதனை நாம் சகலரும் இந்த பகுதியில் அவதானித்தோம். இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக 2014ஆம் ஆண்டு அரசாங்கத்தினால் குடிநீர் விநியோக திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்காக இந்த கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை காலமும் 2016ஆம் ஆண்டாகியும் இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குடிநீர் இதுவரை விநியோகிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட 500 குடும்பங்களுக்கான குடிநீர் விநியோகத்தை மேற்கொள்ளும் வகையில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த திட்டத்துக்காக 64 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த நிதிக்கு என்ன நடந்தது என தெரியாது. தொடர்ந்தும் இவ்வாறான தகவல்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடாக கொண்டு வர நாம் தயாராக இருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராஜலிங்கம், த்ரிஷானோ மற்றும் கிருஷ்ணி மணிபால்.